இளைஞனே, நீ சாதாரணமானவன் அல்ல. இந்த பூமி பந்தையை புரட்டிவிடும் நெம்புகோலின் ஆற்றல் உன்னிடம் உள்ளது. தாழ்வு மனப்பான்மையை விரட்டியடி. ஓரடி கோல் சிறியதாக இருக்கலாம், அதுதான் இமயத்தின் உயரத்தையே கணக்கிடுகிறது. நீ விரும்பும் இடத்தை சென்றடைவதற்கான முதற்படி தற்போது எங்கு இருக்கிறாய் என்று தீர்மானிப்பதில்தான் இருக்கிறது. நதியின் ஓட்டமாய் உன் பயணம் இருக்கட்டும். எந்த நதியும் தன் பயணத்தில் திரும்பி வர நினைப்பதில்லை. நதிக்கு இளைப்பாறுதல் இல்லை. அதுபோல இலக்கை நோக்கிய உன் பயணத்தில் ஓரிடத்திலும் தங்கிவிடாதே. முன்னேறும் பயணத்தில் பின்வாங்கலாகாது. நினைவில் நிறுத்து. முதற்படி அதுவே முன்னேற்றத்தின் வெற்றிப்படி. உதாரணமாக இங்கு ஒரு சம்பவம். ஒருமுறை கல்லூரி மாணவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, ஆல்ட்ரின் என்பவரை பற்றி தெரியுமா? மாணவர்கள் தெரியாது என்றார்கள். நீல் ஆம்ஸ்ட்ராங் தெரியுமா? அவரை தெரியுமே, நிலாவில் முதலடியை வைத்து தடம் பதித்தவர் என்றனர். எப்படி இவரை மட்டும் எல்லோருக்கும் தெரிந்திருக்க முடிந்தது? அதுதான் அவர் எடுத்து வைத்த முதல் படி, முன்னேற்றத்தின் வெற்றிப்படி. நிலவில் முதல் அடியை எடுத்து வைத்திருக்க வேண்டியவர் ஆல்ட்ரின் தான் என்று சிறிது இடைவெளி விட்டு சொல்லப்பட்டது. அனைவரது விழிகளும் வியப்பால் விரிந்தன. அமெரிக்க அப்பல்லோ விண்கலத்தில் பைலட்டாக பணிபுரிந்தவர் ஆல்ட்ரின். கோ பைலட்டாக சென்றவர் தான் ஆம்ஸ்ட்ராங். அப்பல்லோ விண்கலம் நிலவை அடைந்ததும் நாசாவிலிருந்து பைலட் ஃபர்ஸ்ட் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் ஆல்ட்ரினுக்கு மனதில் சின்ன தயக்கம். இடது காலை எடுத்து வைப்பதா வலது காலை எடுத்து வைப்பதா என்று அல்ல. நிலவில் முதலில் காலடி எடுத்து வைக்கிறோம், கால் பதிக்கும் இடம் எப்படி இருக்கும் என்று தெரியாது. புதைமணலாக இருந்து இழுத்து கொண்டு போய்விட்டால் அல்லது சுடுமணலாக இருந்து காலை சுட்டுவிட்டால் என்பது போன்ற தயக்கம். சில நொடிகள் தாமதித்தார். அதற்குள் நாசாவிலிருந்து இரண்டாவது கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. கோ பைலட் நெக்ஸ்ட். கட்டளை வந்த அடுத்த நொடியே நீல் ஆம்ஸ்ட்ராங் காலடி எடுத்து வைத்தார். அறிவியல் சரித்திரத்தில் அழியாத இடம் பெற்றார். திறமையும் தகுதியும் இருந்தும் கூட தயக்கத்தின் தாமதத்தால் ஆல்ட்ரினை யாருக்கும் தெரியவில்லை. இந்த உலகம் யாரை நினைவில் வைத்திருக்க தெரியுமா? வெற்றிப்படிகள் நிற்பவர்களைத்தான். ஆற்றல் மிக்க இளைஞர்களே, இனியும் தயங்காதீர்கள். வரலாறு உங்கள் பெயரையும் வரவு வைக்க காத்திருக்கிறது.